அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய பிள்ளைகளாகிய அடிமைகளுடைய குறைகள் குற்றங்களை மன்னித்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, உம்முடைய சமூகத்தில் ஆவியானவரே உம்மை துதித்து மகிமைப்படுத்தக்கூடிய கிருபைகளை இந்த காலை வேளையில் எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறேன். அப்பா, உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற பிள்ளைகள் யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரும் என்னென்ன வேண்டுதலோடு விண்ணப்பங்களோடு உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறார்களோ ஆண்டவரே, நாங்கள் அறிகிறதற்கு முன்னே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் அதிசயங்களால் ஒவ்வொருடைய வாழ்க்கையை நிரப்ப வேண்டும் என்று செபிக்கிறேன். அப்பா, எங்கள் ஆவி ஆத்ம சரீரங்களில் காணப்படுகிற தளர்வுகள், சோர்வுகள், பொய் அபிஷேகத்தின் கிரியைகள், அந்தகாரத்தின் வல்லமைகள், இருளின் அதிகாரங்களை அழித்து ஆண்டவரே ஒரு மெய்யான விடுதலை உம்முடைய சமூகத்திலிருந்து எங்களுக்கு உண்டாகட்டும். ஆவியானவரே, இந்த ஓய்வு நாளிலும் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த தடையாக இருக்கிற எங்களுடைய தடைகள், பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அப்புறப்படுத்தும். குடும்பங்கள் ஆண்டவருடைய தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் உண்டாகட்டும் என்று செபிக்கிறேன். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாச குடும்பங்களில் இருக்கிற போராட்டங்கள், துக்கங்கள், தரித்திரங்கள் ஆவியானவரே எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுத்து மாற்றும். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து ஆசீர்வதியும். படிக்கிற பிள்ளைகளை உம்முடைய ஞானத்தால் நிரப்பி ஆண்டவரே நீர் அதிசயங்களை காண செய்ய வேண்டும் என்று செபிக்கிறேன். அப்பா, ஆண்டவரே பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை கர்த்தர் பொறுப்பெடுத்து ஆவியானவரே நீர் நடத்தி செல்ல வேண்டும் என்று செபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை எந்தெந்த துறையில் நீர் ஆயத்தம் பண்ண சித்தமாக இருக்கிறீரோ அந்தந்த துறைகளில் ஆண்டவரே பிள்ளைகள் சிறந்து விளங்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறேன். அப்பா, திருமணமாகாத பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திருமண ஆசீர்வாதங்கள் கைகூடி வரட்டும் என்று செபிக்கிறேன். குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை செல்வங்களை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறேன். வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு வேலை செய்ய வேண்டிய திராணியும் கிருபையும் வல்லமையும் பலனையும் கொடும். கடனோடு இருக்கிறவர்கள் கடன் சிறையிலிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும். ஊழியத்துக்கு எதிராய் சத்துரு கொண்டிருக்கிற சகல போராட்டங்களிலும் ஆண்டவர் விடுவித்து ஊழியத்தை கம்பீரத்தோடு ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன். அப்பா, ஆண்டவரே ஊழியத்தில் இருக்கிற அடிமைகளுடைய குறைகளெல்லாம் மாற்றி ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு மின் சொல்லக்கூடிய கிருபையை தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறேன். அப்பா, ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் செய்தி கொடுக்கிற உம்முடைய மகனை மறைத்து நீர் மாத்திரம் வெளிப்படுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். உம்முடைய பிள்ளைகளாகி யாவரும் ஆண்டவரே நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ள கடந்து வரும்போது அந்த வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பிக்கட்டும் என்று செபிக்கிறேன். அந்த வார்த்தைகள் எங்களை ஆண்டவரே அனல் மூட்டி எழுப்பட்டும். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். சமூகம் எப்பொழுதும் எங்களுக்கு முன் செல்லட்டும். நாங்கள் எங்கு கடந்து சென்றாலும் ஆண்டவரே உம்முடைய சமூகம் மாத்திரம் எப்பொழுதும் எங்களுக்கு முன்பாக கடந்து சென்று எங்களை வழிநடத்தட்டும். எங்களுக்கு முன்பாக இருக்கிற சகல கோணலானவைகளையும் கர்த்தர் செம்மையாக்கும். பொருளாதார ஆசீர்வாதங்களால் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் நிரப்பும். ஆச்சரியமானவரே, இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய மகனை மறைத்து நீர் எங்களோடு பேசப்போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இடம் முழுதும் ஆண்டவருடைய மகிமையினால் ஆண்டவர் நிரப்புவதற்காய் செபிக்கிறேன். அப்பா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு கல்யாண வீட்டில் குறைவுகளை நிறைவாக்கின தெய்வம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் மாற்றி ஆண்டவர் ஆசீர்வதியும். இந்த ஒலி கருவிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பயன்படுத்தும். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை இந்த ஓய்வு நாள் ஆண்டவர் செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. அந்த பாடலே நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை.
வாழ்நாளையெல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன்? வாழ்நாளையெல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தார் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்றாருறவினரும் கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்றாருறவினரும் கூடுவிட்டு உன்னாவி போனா கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. அழகும் மாயை நிலைத்திடாதே அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகும் மாயை நிலைத்திடாதே அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணம் ஓர் நாள் சந்திக்குமே மறவாதே உன்னாண்டவரை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லால். வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லால். ரட்சிப்படைய வழியில்லையே இரட்சகர் இயேசு வழியவரே. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. தீராத பாவம் வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும். தீராத பாவம் வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும். கோர குருசில் சுமந்து தீர்த்தா காயங்களால் நீ குணமடைய. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே
வல்ல ஆண்டவரேசு வண்டை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரேசு வண்டை சத்திய வாக்கை நம்பியேவா நித்திய ஜீவன் உனக்களிப்பா சத்திய வாக்கை நம்பியேவா நித்திய ஜீவன் உனக்களிப்பா உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாயின்றே எழுதிடுவார் வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரேசு வண்டை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரேசு வண்டை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. 2003 கர்த்தர் ஊழியக்காரன் மூலம் அறிவித்த தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறிக்கொண்டே வருகிறது. அதை நாங்கள் ஒவ்வொரு புத்தகத்திலும் எழுதி வெளியிட்டு வருகிறோம். அதை இப்பொழுது நான் உங்களுக்கு முன்பாக வாசிக்கிறேன். 2043க்குள் தேசத்தில் 2 பங்கு அழிந்து போகும். தேசத்தில் மகா பெரிய கொடிய பஞ்சம் உண்டாகும். 7 ஆண்டுகள் நீடிக்கும். தேசம் இருளில் மூழ்கி போகும். பெட்ரோல் பஞ்சம் ஏற்பட்டு வாகனங்கள் ஒழிந்து போகும். இனியும் தேசத்தின் ஜனங்கள் மிருகங்களையே பழையபடி பயன்படுத்தும் காலம் நெருங்கி வருகிறது. வீடுகள் கேட்பாரற்று கிடக்கும். இவைகளை என் ஜனங்களுக்கு கொடுப்பேன். பொன்னும் வெள்ளியும் உங்கள் முன்பு மலைபோல் குவிப்பேன். இது அதிசயம் என்கிறார் கர்த்தர். வானத்தின் மதகுகள் திறக்கப்படும். ஜனங்கள் குடியேற்று போவார்கள். தீவிரவாத செயல் கட்டுக்கடங்காமல் போகும். அந்தி கிறிஸ்து இந்தியாவில் பிறந்து வளர்ந்து வருகிறபடியினால் இந்திய தேசத்திற்கு மகா பெருந்துக்கம். சவக்காடுகள் தோன்றும். அரசுகள் இருக்கும். ஆனால் அதிகாரிகள் செயல்பட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்காது. துக்கத்திற்கு மேல் துக்கம். சில பிரதேசங்களில் உணவுகள் மிஞ்சி இருக்கும். ஆனால் ஜனங்கள் இருக்க மாட்டார்கள். சில இடங்களில் ஜனம் இருக்கும், உணவு இருக்காது. பஞ்சத்திற்கு மேல் பஞ்சம். ஆவிக்குரிய ஜனம் பசியோடு இருப்பதை நான் சகித்து கொள்ள மாட்டேன் என்கிறார் கர்த்தர். இனி வீட்டிற்கு தேவைப்படும் உணவு சாமான்களை இலவசமாக கொடுக்க முன்வரும் அரசியல் கட்சியை என்றென்றைக்கும் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரோடுகளில் ஆறு ஓடும். ரோடுகளில் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கப்படும். தேசத்தில் பயங்கர அழிவுகள் பல வழிகளில் நடக்கும். புதிய உடன்படிக்கையின் கதவுகள் திறக்கப்படும். பூமி திறவுண்டு போகும். வானமண்டலத்தில் அதிசய மாற்றங்கள் உண்டாகும். அதிசய கோள்கள் உண்டாகும். நட்சத்திரம் பூமியை நோக்கி வரும். அரசியல் நம்ப முடியாத மாற்றங்கள் உண்டாகும். பிணங்களை ஆகாயத்து பறவைகள் தின்னும். எடுத்து புதைக்க அரசாங்கமே வராது. அப்பேற்பட்ட இயற்கை பேரழிவுகளை கர்த்தர் கட்டளையிட்டார். ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும். நிலநடுக்கமும் வரும். நீர்த்தேக்க அழிவுகள் வரும். ஜலப்பிரளயமும் வரும். புயலும் வரும். பொல்லாத வியாதிகளும் வரும். பாலும் தேனும் அல்ல, பஞ்சமும் பட்டினியும் தான் தேசத்தில் வரும். கொள்ளை நோய்களும் கொடுமைகளும் நடக்கும். கர்த்தர் பிஞ்சுகளையும் சேர்த்தே அழிக்கிறார். அழித்து தன் புதிய உடன்படிக்கையை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். பாவத்தை குறித்துள்ள ஊழியம் தேசத்தில் விதைப்பது குறைவு, ஆசீர்வாதத்தை குறித்துள்ள ஊழியம் அதிகம் என்கிறார். வருகையை குறித்துள்ள ஊழியம் மிக மிக குறைவு என்று குமுறுகிறார். கடையோர பிரதேசத்திற்கு மகா பேரழிவு. ஜனங்கள் பெருமளவு அழிந்து போவார்கள் ஜலத்தால். உலகிலேயே இப்படி ஒரு அழிவா என கேட்கும்படி தேசம் பாழாய்ப்போகும். மரங்கள் வேரோடு பிடுங்கப்படும். நோவா காலத்து அழிவுகளுக்கு ஒப்பான பேரழிவு. அதே 40 நாட்கள் ஜலம் வற்றி போகாது. கல் மழையினாலும் கர்த்தர் வாதிப்பார். கொடூரமான செயல்களால் அரசு இயந்திரம் முடங்கி போகும். சோதோமுக்கு நெருப்பால் அழிவு. இந்த தேசத்திற்கு ஜலத்தாலும் நிலநடுக்கத்தாலும் கடுமழையாலும் புயலாலும் பயங்கர அழிவு. மனித நடமாட்டமே இருக்காது.